ப்ரொஃபஸர் கோர்ஸ் மாடலில் வந்து கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸ் 26 டாபிக் பார்க்குறோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் பார்ட் 1. லேர்னிங் அவுட்கமில் வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், பெர்னௌலிஸ் ஃபார்முலா, இன்டகிரேஷன் பை சக்சஸிவ் ரிடக்ஷன். டீச்சர்ஸ் ஆக்டிவிட்டி இன்டகிரல் udv is equal to uv minus bdu, அதாவது இன்டகிரல் பை பார்ட்ஸ் பார்க்கும். இது வந்து udv ஃபார்மில் இருக்கும். அதோட ஃபார்முலா என்னென்னா uv minus bdu. இப்போ யூன்றதெல்லாம் என்னென்னா டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் ILATE கீழே அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவின்றது ETALI இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். ஸோ யூன்றதெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், டிவியில் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ ஈன்றது வந்து எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனை குறிக்குது, டீன்றது வந்து ட்ரிக்னாமெட்ரிக், ஏ வந்து அல்ஜிப்ரிக், எல் வந்து லாக்ரதமிக், ஐ வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்து இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சம்மு நம்ம போட வந்து எதை யூன்னு சூஸ் பண்ணுறது, எதை டிவின்னு சூஸ் பண்ணுறது நமக்கு சம்ம பார்த்தோலே நம்ம ஓரளவுக்கு கிளியர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் log x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டகிரேஷனில் 1/xக்கு தான் வந்து இன்டகிரேஷன் என்னது log xன்னு போட்டிருப்போம். டிஃப்ரென்ஷியேஷனில் தான் வந்து log xக்கு வந்து 1/xன்னு பார்த்துருப்போம். ஆனால் இன்டகிரேஷனில் வந்து இருக்காது. 1/x into dx வந்து log x அப்படின்னு வந்து இன்டகிரேஷன் போட்டிருப்போம். அப்போ log வந்து இன்டகிரேட் எப்படி பண்ணுறதுன்னா, u வந்து log x எடுத்துக்கணும், dv வந்து dx எடுத்துக்கணும். இப்போ dvனா என்ன அர்த்தம்னா, இந்த dv வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்மளுக்கு v கிடைக்கும். u வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du கிடைக்கும், dvயை வந்து இன்டகிரேட் பண்ணால் v கிடைக்கும். அப்போ u வந்து log x, அப்போ அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x into dx. அதுவே dv பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரல் dv ஈக்குவல் டு அதை நம்ம இன்டகிரேட் பண்ணால் vன்னு கிடைக்கும், இங்கிட்டு வந்து x கிடைக்கும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம uன்னு எடுக்கிறோம், இதை வந்து dvன்னு எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா கிடச்சிச்சா, என்னது u dv. இந்த ஃபார்முலா இருந்தால் நம்ம uv மைனஸ் இன்டகிரேட் v du அப்ளை பண்ணலாம். அப்போ ஃபார்முலா நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், udv ஈக்குவல் டு uv மைனஸ் v du. அப்போ log x இன்ட்டு dx ஈக்குவல் டு யூன்றது என்னது நமக்கு log x, vன்றது என்னது நமக்கு x. அப்போ x இன்ட்டு log x மைனஸ் இன்டகிரல் v வந்து என்னது x, அடுத்து du வந்து 1/x இன்ட்டு dx. அப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகி நமக்கு வெறும் dx மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் எக்ஸ், முன்னாடி மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ எக்ஸ் log x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ நமக்கு கொடுத்த கொஷின் வந்து udv ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எது யூவை சூஸ் பண்ணணும், எது டிவியை சூஸ் பண்ணணும் நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா நான் சம் போட்டலாம். அடுத்து பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். யூ வந்து லாக் எக்ஸை எடுத்துக்கோங்க, மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் டிஎக்ஸையும் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா டிவியை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த யூ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x இன்ட்டு டிஎக்ஸ். இந்த டிவியை வந்து இன்டகிரேட் பண்ணணும். எப்பயுமே இதில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, யூ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிவியை வந்து இன்டகிரேட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வி கிடைக்கும். இப்போ டிவி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் n + 1/n+1 ஃபார்முலா போட்டோம்னா x²/2 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிச்சு பாருங்கள், u v எல்லாமே இந்த ஃபார்முலாவில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பிடிச்சிச்சு. ஸோ அதை கொண்டு போய் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ udv ஈக்குவல் டு uv மைனஸ் v இன்ட்டு du. அப்போ u வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, யூன்றது வந்து log x, vன்றது x²/2 பாருங்கள், log x, vன்றது x²/2 மைனஸ் v அகெயின் வந்து x²/2 இன்ட்டு du வந்து 1/x இன்ட்டு dx. அப்போ கேன்சல் பண்ண நமக்கு என்ன மட்டும் உள்ளே இருக்கும்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் மட்டும் இருக்கப்போ அதை நம்ம இன்டகிரேட் பண்ணால் x²/2, ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறதுனால /4 கிடக்கு. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஈஸியாக போட்டலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்து ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் u வந்து எது எடுக்கணும், vயை வந்து நம்ம டிவியை எது எடுக்கணும். இப்போ u வந்து நீங்கள் x எடுத்துக்கோங்க, dv வந்து cos x இன்ட்டு dx வந்து dv எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், uவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ du ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், dxன்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போ b ஈக்குவல் டு cos x இன்டகிரேட் பண்ணால் sin x கிடைக்கும். ஸோ இப்போ நான் கொண்டு போய் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, ஸோ u dv ஈக்குவல் டு uv மைனஸ்
integral b du. So question நம்மளுக்கு என்னது x into cos x. So x into cos x equal to நம்மளுக்கு இது u கிடைச்சிச்சு. u வந்து நம்ம எதை எடுத்தோம் x. அடுத்து v வந்து sin x கிடைச்சிருக்கு. So u வந்து x, v வந்து sin x minus v வந்து என்னது again sin x தான், sin x into d வந்து என்னது நமக்கு dx. So this is equal to x sin x. sin x நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும் minus cos x. அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால plus cos x plus c. ஸோ இதுதான் வந்து x cos x ஓட ஆன்சர். அடுத்த கொஷின் x into cos x நம்ம முடிச்சிட்டோம், அந்த சம் தான் முடிச்சிட்டோம். அடுத்த சம் வந்து x into e power x into dx. அப்போ இதில் எது u எடுக்கணும் எது dv எடுத்தோம்னா u வந்து x. மேக்ஸிமம் இந்த x இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் யூவாகவே எடுத்துக்கோங்க. காசு சைன் இருக்கிறதெல்லாம் வந்து dv எடுத்துங்க. log வந்துச்சுன்னா log x வந்து அதை வந்து நீங்கள் u எடுத்தால் தான் சரியாக இருக்கும். அப்போ u வந்து இங்கே வந்து x, dv வந்து e power x into dx. ஸோ u வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது du is equal to dxன்னு கிடைக்கும். இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா v is equal to e power xன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ u dv equal to uv minus integral v du. இப்போ கொஷின் வந்து கிவன் கொஷின் வந்து x into e power x into dx equal to uன்றது என்னது x, vன்றது e power x minus again v சப்ஸ்டிட்யூட் பண்ணா e power x into du என்னது dx. அப்போ இந்த x e power x அப்படியே தான் வச்சுக்கணும். e power x இன்டகிரேட் பண்ணினா e power x தான். ஸோ e power x plus c. ஸோ இதுதான் வந்து செகண்ட் சம்க்குரிய ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் x cube into log x. நான் சொன்ன மாதிரி log வந்து நீங்கள் u எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ u வந்து log x, இங்கே வந்து dv வந்து x cube into dx வந்து dv எடுத்துக்கோங்க. ஸோ du is equal to log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x. அடுத்து v is equal to இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ x power 4 by 4 கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபார்முலா வந்து u dv is equal to uv minus integral v du. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். uன்றது என்னது நமக்கு இங்கே given question எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ x cube into log x into dx equal to u வந்து log x, v வந்து into x power 4 by 4 minus again v எழுதணும் x power 4 by 4 into duன்றது இந்த 1 by x into dx வரணும். ஸோ 1 by x into dx. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி என்ன இருக்குன்னா log x into x power 4 by 4 மைனஸ் உள்ள என்ன இருக்குன்னா x cube, அந்த 1 by 4 வெளியே கொண்டு வந்துக்கோங்க. 1 by 4 x cube into dxன்னு இருக்கும். ஸோ அடுத்து இதை இன்னும் கண்டினியூ பண்ணோம்னா ஸோ x power 4 log x by 4 மைனஸ் 1 by 4 வெளியே இருக்குது. இன்டகிரலுக்குள்ள என்ன இருக்குது x cube into dx இருக்குது. x cube into dx. ஸோ நம்ம இன்னும் இன்டகிரேட் பண்ணலை. ஸோ x power 4 log x by 4 மைனஸ் 1 by 4 இதுக்குள்ள என்ன கிடைக்கும் x power 4 by 4 plus c. ஸோ எடுத்து எழுதினோம்னா x power 4 log x by 4 minus 1 by 16 into x power 4 plus c. இப்போ இதில் நம்ம வந்து எதை காமனாக வெளியே இருக்குன்னா x power 4 காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ உள்ள என்ன இருக்கும் log x by 4 minus 1 by 16 plus c. ஸோ கொஷின் என்னது நம்மளுக்கு x cube log x தான் கொஷின். ஸோ இன்டகிரல் x cube log x into dx. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். அடுத்த கொஷின் x into e power minus x. e power minus x வந்தாலே அதை நீங்கள் dv எடுத்துக்கோங்க. ஸோ u is equal to x
dv வந்து e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் இதை u வந்து இன்டகிரேட் பண்ணால் du அது என்ன கிடைக்கும்னா dxஆக கிடைக்கும். இங்கே v is equal to e பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன், ஏன்னா மைனஸ் எக்ஸ் இல்லை, அப்போ பை மைனஸ் ஒன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இன்டகிரல் u dv equal to uv minus integral v du. இப்போ கொஷின் என்னது நம்மளுக்கு x into e power minus x into dx equal to u என்னது நம்மளுக்கு x, v வந்து minus e power minus x. ஸோ u v சப்ஸ்டிட் பண்ணுற அடுத்து மைனஸ் அகெயின் e power minus x, அப்போ மைனஸ் வெளியே வரும்போது இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ e power minus x into dx. So this is equal to minus x e power minus x. இதை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் e power minus x plus c நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபோர்த் கொஷின். ஸோ முடிஞ்சு அடுத்து என்ன பார்க்கலாம்னா பெர்னௌலிஸ் ஃபார்முலா. அதாவது நம்மளுக்கு udv அப்படின்னு வந்துட்டா அது முடிஞ்சிடும். இதே சப்போஸ் நம்மளுக்கு போன சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸு அடுத்து எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம udv ஃபார்முலா போட்டுடலாம். uv மைனஸ் vdயோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். சப்போஸ் எக்ஸ் கியூபு எக்ஸ் பவர் 4 இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பெர்னௌலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்மள ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பெர்னௌலிஸ் ஃபார்முலா பாருங்க, இன்டகிரல் udv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஸ் v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus etc போயிட்டே இருக்கும். நம்ம எப்போ வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இந்த u வந்து 0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம இன்டகிரேட்டும் பண்ணணும். பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் கியூப் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதில் டிவியை வந்து இ பவர் எக்ஸ் வந்துட்டாலே டிவியை வந்து தூக்கிடுங்க. ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். யூ வந்து இங்கே என்னதுன்னா எக்ஸ் கியூப். இப்போ இந்த எக்ஸ் கியூ வந்து அடுத்து எது வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க டிவிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வி கிடைக்கும். வி என்ன கிடைக்குது பாருங்க, இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன்னா, அது வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். அடுத்து யூ டேஸ் எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x², யூ டபுள் டேஸ் 6x, யூ ட்ரிபிள் டேஸ் 6. ஸோ இதுக்கு மேலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும். ஸோ யூ ட்ரிபிள் டேஸ் வரைக்கும் நம்ம நிப்பாட்டிக்கலாம். அது வரைக்கும் தான். அதுக்கு மேலே போட்டோம்னா 0. ஸோ அதை வந்து ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 ஆயிரும். அதனால யூ ட்ரிபிள் டேஸ் நிப்பாட்டிக்கலாம். அடுத்து இங்கே v1 பார்த்தீங்கன்னா v கிடச்சிருக்கு. வி வந்து என்ன கிடச்சி மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸா, அது அகெயின் அதை இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். திரும்பி v2 போட்டோம்னா மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், திரும்பி அகெயின் அதை இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், இ பவர் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ யூ ட்ரிபிள் டேஸ்னால் இங்கே v3 வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். யூ டபுள் டேஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வரைக்கும் v2. ஸோ சம்மை பொறுத்து அந்த யூவை பொறுத்து நீங்கள் வி கண்டுபிடிக்கணும். இப்போ யூ ட்ரிபிள் டேஸ்னால் v3 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா u4 வந்து நமக்கு 0 ஆயிரும். ஸோ அதனால யூ ட்ரிபிள் டேஸோட நிப்பாட்டிக்கோங்க. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபார்முலா என்னது யூவி, ஃபர்ஸ்ட் என்னது யூவி, யூ என்னது யூ எக்ஸ் கியூப், வி வந்து மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் போட்டிருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, யூ வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். அடுத்து வந்து மைனஸ் யூ டேஸ் வி1, யூ டேஸ் வி1 இது ரெண்டையும். அப்போ ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் யூ டேஸ் வந்து 3x², v1 வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ். அடுத்து ரெண்டாவது u டபுள் டேஸ் v2 பிளஸ் u டபுள் டேஸ் v2. அப்போ u டபுள் டேஸ் v2. அப்போ இந்த மைனஸ் வெளியே வந்துடுறப்ப நம்மளுக்கு இது கிடைக்குது. ஸோ 6x இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ். அடுத்து மைனஸ் ஆஃப் u ட்ரிபிள் டேஸ் v3. இப்போ ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் 6 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அதுக்கு மேலே போட்டால் 0 ஆயிரும். ஸோ இதோட நிப்பாட்டிக்க முடியாது. இல்லை இ பவர் ஃபார்முலா எடுத்துட்டு உள்ள சேர்த்து எழுதிருக்காங்க. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பெர்னௌலிஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம செய்யணும். அது இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ்² இன்ட்டு டிஎக்ஸ். இதில் வந்து யூவை வந்து இது தான் எடுக்கணும். அதேமாதிரி இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸையும் போட்டுக்கணும். ஸோ இதில் வந்து கண்டினியூஸாக யூ ட்ரிபிள் டேஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். யூ டபுள் டேஸோட இங்கே 0 ஆயிடுது, யூ ட்ரிபிள் டேஸ் 0 ஆயிடுச்சு. அப்போ யூ டபுள் டேஸோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். அப்போ யூ டபுள் டேஸ்னால் v2 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலே வந்துடும். ஸோ நம்ம அடுத்து போகலாம், ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி போகலாம். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் சம், sin inverse x by
அந்த கீழே இருக்க டேர்ம் என்னது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 இன்ட்டு டிஎக்ஸ். இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். எப்படின்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை கீழே வந்து 3/2 இருக்கா. அப்போ பாருங்க அந்த 3/2 நம்ம எப்படி பிரிக்கலாம், 1 + 1/2 பிரிக்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க 3/2 கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ 3/2 நம்ம எப்படி பிரிக்கலாம், 1 + 1/2 பிரிக்கலாம். ஸோ அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தனியாக இருக்கும், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு த ஹோல் பவர் 1/2 தனியாக இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம்ல. இது வந்து பவர் 1, இது வந்து பவர் 1/2. இப்போ 1 + 1/2 தான் 3/2. ஸோ அதை 3/2 நான் எப்படி பிரிச்சிருக்கேன், 1 + 1/2 நான் பிரிச்சிருக்கேன். அந்த 1/2 தான் ஸ்கொயர் ரூட் எழுதியிருக்கேன் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பாருங்கள் நான் வந்து லெட் டி ஈக்குவல் டு என்னென்னு எடுக்க போகிறேன்னா t is equal to sin inverse x. அதை வந்து நான் tன்னு எடுக்க போகிறேன். ஸோ அப்போ dt நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/√1 minus x squared into dx. ஸோ இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் பாருங்க இந்த t is equal to sin inverse x இருக்கு பார்த்தீங்களா, t is equal to sin inverse x. இதெல்லாம் நம்ம எப்படி எழுதலாம்னா sin t is equal to x எழுதலாமா. இந்த இன்வர்ஸை கொண்டு போய் லெஃப்ட் சைட் கொண்டு போயிருங்க. அப்போ எப்படி எழுதலாம், x equal to sin t கிடைக்குமா. இப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் தேவை. இந்த டேர்முக்கு வந்து ஒரு சில டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு சில சப்ஸ்டியூஷன் தேவைப்படுது. அதனால நான் இப்படி கொண்டு வரேன். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தேவை, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தேவை. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸுன்றது என்னது நம்மளுக்கு sin t. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் டீயா. அதை எப்படி எழுதலாம், cos ஸ்கொயர் டீன்னு எழுதலாம். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பதில் cos ஸ்கொயர் டி. இப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் கொண்டு போய் அந்த கிவன் கொஸ்டின் சப்ஸ்டிட் பண்ண. கிவன் கொஸ்டின் என்னது நமக்கு, sin inverse x by 1 minus x squared into square root of 1 minus x squared into dx. இதுதான். இதில் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் பாருங்க, sin inverse x வந்து tன்னு எடுத்திருக்கோமா, tன்னு எடுத்திருக்கோம் பாருங்க. sin inverse x என்னன்னு எடுத்துக்கோம், t எடுத்துக்கோம். dtன்றது என்னது 1/√1 minus x square into dx. dt எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. இது ஃபுல்லு dt, ஃபுல்லு dtயா. அப்ப இன்ட்டு dt. அந்த 1 மைனஸ் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், cos ஸ்கொயர் t கண்டுபிடிச்சோம். அப்ப cos ஸ்கொயர் t. This is equal to இந்த cos ஸ்கொயர் t நம்ம எப்படி எழுதலாம், secant ஸ்கொயர் t. ஆல்ரெடி t இருக்கு, t into secant ஸ்கொயர் t into dt. ஆல்ரெடி ஒரு t இருக்கா. அப்போ cos ஸ்கொயர் மேலே கொண்டு போனா secant ஸ்கொயர் t. ஸோ நம்மளுக்கு என்ன ஃபைனலாக கிடைச்சிருக்குன்னா t into secant ஸ்கொயர் t into dtன்னு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க நம்ம UDV ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு UDV அப்ளை பண்ணுற மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ எதை நம்ம யூன்னு எடுக்கிறது, டீயை வந்து யூன்னு எடுத்துக்கோங்க. u is equal to t. அப்போ du வந்து என்னது dt. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த கொஷின் வந்து நம்மளுக்கு UDV ஃபார்முலா அப்ளை பண்ண முடியலை. அப்போ என்ன அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி அதை எப்படி கொண்டு வந்துட்டோம்னா இந்த ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். t into secant ஸ்கொயர் t into dt ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், UDV ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே dv என்னது, u வந்து tன்னு எடுத்துட்டோம். அப்போ மீதி என்ன இருக்கு, secant ஸ்கொயர் t into dt. இன்டகிரல். ஸோ v is equal to secant ஸ்கொயர் t இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், tan t. இப்போ நம்ம ஃபார்முலாவில் போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இன்டகிரல் udv is equal to up minus integral v du. ஸோ கிவன் கொஸ்டின்லேருந்து நம்மளுக்கு என்ன ஃபைனலாக கிடச்சிச்சு, t into secant ஸ்கொயர் t into dt. அப்போ யூன்றது நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், t. v வந்து tan t. u வந்து t, v வந்து tan t. மைனஸ் v வந்து அகைன் என்னது tan t into dt. அப்போ t into tan t அப்படியே வச்சுக்கோங்க.
இந்த tan t எப்படி எழுதலாம்? sin t by cos t ன்னு எழுதலாமா? அப்ப இங்க பாருங்க, கீழே இருக்க cos t யோட டெரிவேட்டிவ் மேல இருக்கா? cos t யோட டெரிவேட்டிவ் மேல இருக்கு. அப்ப நமக்கு எப்படி கிடைக்கும்னா, so this is equal to t into tan t, so minus log modulus cos t. ஏன்னா அதோட டெரிவேட்டிவ் மேல இருக்கு நம்மளுக்கு. cos t யோட டெரிவேட்டிவ் sin t மேல இருக்கிறதுனால நம்ம அதை எப்படி ஸ்ட்ரைட்டா எழுதலாம்? இதை வந்து நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் இந்த சம் போட்டிருக்கோம். tan t னா u வந்து cos t ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ அதை வந்து du போட்டோம்னா sin t into du. அப்போ du by uன்ற ஃபார்ம்ல கிடைக்கும். ஸோ log u. அப்போ log u பதில் cos t அந்த மாதிரி போகணும். அது ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன போட்டேன், நிறைய தடவை நம்ம இந்த சம் போட்டிருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக log modulus cos t plus c போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம இன்னும் வந்து என்னென்ன சப்ஸ்டிட் பண்ணால் ரீசப்ஸ்டிட் பண்ணணும். டீயை நம்ம என்னென்னு எடுத்துடணும், டீயை வந்து நம்ம சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எடுத்து அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ டி பதில் sin inverse x அடுத்து tan of திரும்பி பதில் என்ன பண்ணணும், sin inverse x minus log modulus cos of sin inverse x plus c. இப்போ திரும்பி பாருங்க, sin inverse x அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இந்த tan ஆஃப் இருக்கா உள்ள, அப்போ நம்ம tan இன்வர்ஸாக மாற்றணும். அப்போ தான் நம்ம இதை கேன்சல் பண்ண முடியும். டேனும் tan இன்வர்ஸ் வந்து தான் கேன்சல் ஆகும். அப்போ இங்கே sin இன்வர்ஸ் எக்ஸ் இப்படி இருக்கனால இங்கே பாருங்கள், இது போடுறேன் sin இன்வர்ஸ் எக்ஸா. அதை நம்ம என்ன மீனிங் எடுத்துக்கலாம்னா sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 1 இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸுன்றது என்னது, ஆப்போசிட் சைட். இது வந்து நம்மளுக்கு என்னது, ஹைபாட்டனஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு என்னது, ஒரு ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் தெரியுது எக்ஸ்ன்னு, ஹைபாட்டனஸ் 1 தெரியுது. அப்போ அட்ஜசன்ட் சைடு என்னவா இருக்கும், ஹைபாட்டனஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் தானே, இதுதானே அட்ஜசன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு 3மே தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஹைபாட்டனஸ், இது வந்து ஆப்போசிட் சைட். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்போ tan ஆஃப், இங்கே பாருங்கள் tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், அதை வந்து நான் tan இன்வர்ஸ் எக்ஸாக மாற்ற போகிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப், tan இன்வர்ஸ் என்னது, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ். ஆப்போசிட் சைட் என்னது நம்மளுக்கு எக்ஸு, சாரி ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் வந்து எக்ஸு, அட்ஜசன்ட் வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். முடிஞ்சு. அடுத்து லாக் காஸ் ஆஃப், இதையும் காசாக மாற்றுங்க. இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து காசாக மாற்றுங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப், இதில் வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனஸ். அட்ஜசன்ட் சைட் என்னதுக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 போட்டால் தான் ஸோ ப்ளஸ் சி. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆகும். ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன ஆயிரும், வெறும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும். அப்போ எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும். அடுத்து மைனஸ் லாகு, இது ரெண்டும் போயிடும். நம்மளுக்கு உள்ள ரூட்டுக்குள்ள மாடலஸ்குள்ள என்ன இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். காசு இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும், tan இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு என்ன ரிமைனிங், ஸோ மைனஸ் log modulus square root of 1 minus x squared plus c. இங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த tan t பாருங்கள், இந்த tan t வந்து என்னென்னு எடுத்தோம், sin t by cos t வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். sin t by cos t எடுத்தோமா இன்ட்டு dt. இப்போ சப்போஸ் இதை யூன்னு எடுத்தோம், u வந்து cos t, அப்போ du வந்து என்னது நம்மளுக்கு மைனஸ் சைன் டி இன்ட்டு டிடி. அப்போ சைன் டி இன்ட்டு டிடி வந்து என்னது, எதுக்கு சமம், மைனஸ் டியூக்கு சமம். அப்போ இந்த பாட்டுக்கு நம்ம என்ன எழுதலாம்னா இன்டகிரல் சைன்
டி பை காஸ் டி இன்ட்டு டிடிக்கு பதிலாக என்ன நம்ம எழுதணும்னா மைனஸ் டியூ பை யூன்னு எழுதணும். அப்போ மைனஸ் லாக் மாடுலஸ் யூ, அதாவது மைனஸ் லாக் மாடுலஸ்ல என்ன இருக்கும் காஸ்டி. அப்போ மைனஸ் லாக் காஸ்டின்றப்ப ஆல்ரெடி ஒரு மைனஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த மைனஸோட சேரும்போது இங்கே என்ன நம்மளுக்கு கிடைக்குது ப்ளஸ் கிடைக்குது. ஸோ ப்ளஸ் ஏன்னா நமக்கு மைனஸ் லாக் காஸ்டின்னு கிடைக்கும்போது ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் இங்கே சேரும்போது ப்ளஸ் கிடைக்குது. ஸோ ப்ளஸ் ப்ளஸ் ஃபைனல் ஆன்சர் வந்து ப்ளஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லாக்ஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. அதுக்கடுத்து செகண்ட் சம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம என்ன எடுக்கலாம் u. அடுத்து டிவி வந்து நம்மளுக்கு என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வர்றதுனால நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா, இப்போ எக்ஸ் மட்டும் இருந்தால் ஜஸ்ட் யூடிவி போட்டு யூவி மைனஸ் விடியூன்னு போட்டு நம்ம முடிச்சிடலாம். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூபாக பவரில் வந்துச்சுனாலே நம்ம அதை என்ன பண்ணணும் பெர்னோலியில் போட்டுடலாம். ஸோ டிவின்றது நம்மளுக்கு என்னது cos 2x into dx. அப்போ v இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ v கிடைக்கும். v is equal to நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும் sin 2x by 2 கிடைக்கும். அப்போ இங்கே நம்மளுக்கு u is equal to x squared. இப்போ u dash சப்ஸ்டியூட் பண்ண போகிற u dash டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x u டபுள் dash இப்போ 2 u ட்ரிபிள் டேஷ் போனோம்னா 0 ஆயிரும். ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்போ u டபுள் டேஷ் கண்டுபிடிச்சோம்னா v2 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி v கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ v1 அதாவது sin 2x by 2 அகெயின் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ 1/2 இருக்குது. அகெயின் இதை இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் cos 2x by 2. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் cos 2x by 4 கிடைக்கும். அடுத்து v2 v2 is equal to ஆல்ரெடி ஒரு மைனஸ் 1/4 இருக்கா முன்னாடி. இப்போ cos 2x அகைன் இன்டகிரேட் பண்ணோம்னா sin 2x by 2 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் equal to மைனஸ் 1/8 sin 2x. இப்போ நம்ம வந்து பெர்னோலி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பெர்னோலி ஃபார்முலா என்னது u dv is equal to uv minus u dash v plus u double dash v2 minus x போயிட்டு இருக்கும். இதில் நம்மளுக்கு என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ கிவன் கொஸ்டின் என்னது எக்ஸ் ஸ்கொயர்ட் cos 2x into dx equal to uன்றது என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு, vன்றது என்னது sin 2x by 2. அடுத்து மைனஸ் u dash என்னது நம்மளுக்கு 2x, v1 என்னது மைனஸ் cos 2x by 4. இது செகண்ட் டேர்ம். அடுத்து தேர்ட் டேர்ம் ப்ளஸ் u டபுள் டேஷ் என்னது 2. அடுத்து v2 என்னது மைனஸ் 1/8 இன்ட்டு sin 2x. இப்போ இது ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் சி, இது கேன்சல் ஆகும் இங்கே 4 கிடைக்கும், இது கேன்சல் ஆகி இங்கே 2 கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து integral x squared cos 2x into dx equal to x squared sin 2x by 2 x squared sin 2x by 2. அதுக்கப்புறம் பாருங்க உள்ள ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ ப்ளஸ் cos x cos 2x by 2 plus x cos 2x by 2. அடுத்த டேர்ம் என்ன கிடைக்கும் பாருங்க மைனஸ் sin 2x by 4 மைனஸ் sin 2x by 4 plus c. ஸோ அவ்வளோதான் இதோட ஆன்சர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் sin 2x by 2 plus x cos 2x by 2 minus sin 2x by 4 plus c. இதுதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு cos 2x இன்டெக்ரல். அடுத்த சம் எக்ஸ் கியூப் இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு dx. அப்போ எப்பயும் போல் நம்ம என்ன எடுக்கலாம் யூவத்தான் எக்ஸ் கியூப் எடுக்கணும். ஸோ பவரில் இருக்க அப்போ பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டிவி வந்து நம்மளுக்கு என்னது டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ்.
ஸோ இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து b என்ன கிடைக்கும், e பவர் மைனஸ் 2x பை மைனஸ் 2 கிடைக்கும். அதாவது மைனஸ் e பவர் மைனஸ் 2x பை 2. அடுத்து u v தெரியுது. அப்போ u டேஸ் 3x ஸ்கொயர்ட் u டபுள் டேஸ் 6x u ட்ரிபிள் டேஸ் 6 இதோட நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா 0 ஆயிரும். அப்போ u ட்ரிபிள் டேஸ்னா v3 வரையும் கண்டுபிடிக்கணும். ஸோ v1 வந்து என்னவா வரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, e பவர் மைனஸ் 2x பை 2 இருக்கா இன்ட்டு மைனஸ் 1 பை 2. e பவர் மைனஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வியில் இருக்க மைனஸ் தான். e பவர் மைனஸ் 2x வந்து இன்டகிரேட் பண்ணால் e பவர் மைனஸ் 2x இன்ட்டு அதாவது பை மைனஸ் 2 வரும். அதை தான் நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இது ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும், e பவர் மைனஸ் 2x பை 4 கிடைக்கும். அடுத்து b2 அகெயின் 1 பை 4 வந்து உள்ளே இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. திரும்பி e பவர் மைனஸ் 2x இன்டகிரேட் பண்ணால் e பவர் மைனஸ் 2x by minus 2 கிடைக்கும். So this is equal to minus 1 by e power minus 2x. இப்போ v3 கண்டுபிடிச்சிக்கலாம். v3 is equal to minus 1 by 8 முன்னாடி இருக்கு. again integrate பண்ணா e power minus 2x by minus 2 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், so e power minus 2x by 16 கிடைக்கும். ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலா பெர்னலிஸ் ஃபார்முலாவில் போய் சர்ச் பண்ணலாம். என்னது, இன்டகிரல் u dv is equal to u d minus u dash plus u double v2 minus u triple dash v3 plus etc. போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம 1 by 1 சொல்லலாம். ஸோ கொஷின் என்னது, x cube into e power minus 2x into dx equal to u என்னது நம்மளுக்கு x cube தான் uன்னு எடுத்தோம். v என்னது நம்மளுக்கு e power minus 2x by 2. ஸோ மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஸோ e power minus 2x by 2. அடுத்து மைனஸ் இந்த மாதிரி தனித்தனியாக முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க, ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் மைனஸை உள்ளே கொண்டு போய் பெருக்கி சிம்பிளிஃபை பண்ணிடுற ஸ்ட்ரைட்டாக போகிறேன்னு மிஸ்டேக் வரலாம். அதனால தான் நான் ப்ராக்கெட் போகிறேன். ஸோ u டேஸ் என்ன வந்துச்சு 3x ஸ்கொயர். ஸோ 3x ஸ்கொயர். அடுத்து என்னது v1 என்ன வந்துச்சு நம்மளுக்கு e power minus 2x by 4. ஸோ இன்ட்டு e power minus 2x by 4. அடுத்து ப்ளஸ் u டபுள் டேஷ் நம்மளுக்கு என்னது 6x இருக்கும், 6x. அடுத்து v2 என்னது minus 1 by 8 into e power minus 2x. e power minus 2x by minus e power x minus 1 by 8 e power minus 2x. அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் வந்து 6. v3 என்ன இருக்குது நம்மளுக்கு, v3 வந்து e power minus 2x by 16. ஸோ e power minus 2x by 16 plus c. So this is equal to minus x cube e power minus 2x by 2. இது அப்படியே வெளியே கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 3 by 4 x squared into e power minus 2x. அடுத்து இங்கே வந்து 3 times வரும். இங்கே வந்து ரெண்டாவது வாய்ப்பால் அடித்தா 2 6 4 2 8. இப்போ மைனஸ் வெளியேறும். மைனஸ் 3 by 4 e power minus 2x. அடுத்து இங்கேயுமே வந்து 2 6 8 2 16 மைனஸ் 3 e power minus 2x by 8 plus c. இப்போ இங்கே வந்து மைனஸ் e power minus 2x வெளியே எடுத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னா x cube by 2 plus 3 by 4 x squared plus 3 by 4 x ஒன்று விட்டுட்டோம், இங்கே x வருங்க பாருங்க 3x x plus 3 by 8 plus c. ஸோ இதுதான் வந்து x cube இன்டகிரல்
எக்ஸ் கியூப் இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸோட ஆன்சர். அடுத்து த லாஸ்ட் சம் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு காஸ் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ ஆல்ரெடி யூ ஈக்குவல்ட்டு எப்பயும் போல நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து யூன்னு எடுத்துக்கோங்க. அப்போ டிவியை வந்து காஸ் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ வி இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சைன் என்எக்ஸ் பை என்னன்னு கிடைக்கும். இன்டகிரேட் பண்ணுறதுனால சைன் ப்ளஸ்ஸாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேஷனையும் இன்டகிரேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தெளிவாக இருந்துக்கணும். இப்போ யூ வி கிடச்சிச்சு. ஸோ யூ டேஸ் வந்து 2x, யூ டபுள் டேஸ் வந்து 2. ஸோ யூ ட்ரிபிள் டேஸ் கிடச்சா 0 ஆயிரும். ஸோ அதனால் யூ டபுள் டேஸ் படிக்கோங்க. அப்போ v2 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ v1ன்றது வந்து அகெயின் 1/n ஆல்ரெடி இருக்குது. ஸோ மைனஸ் காஸ் nx பை n. இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது? 1 மைனஸ் காஸ் nx பை n ஸ்கொயர்னு கிடைக்குது. v2 என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி மைனஸ் 1/n ஸ்கொயர்டு இருக்கா? அதுலேருந்து காஸ் nxை இன்டகிரேட் பண்ணால் சைன் nx பை n கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/n கியூப் இன்ட்டு சைன் nx. ஸோ இதை கொண்டு போய் நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலா வந்து இன்டகிரல் u dv இஸ் ஈக்குவல் டு ub மைனஸ் u டேஸ் v1 ப்ளஸ் u டபுள் டேஸ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஸ் v3 ப்ளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு என்ன கொஷினு? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் nx. ஸோ இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் n x இன்ட்டு dx ஈக்குவல் டு யூன்றது நம்மளுக்கு என்னது? யூன்றது எக்ஸ் ஸ்கொயர்டு. பின்றது வந்து சைன் எக்ஸ் பை என். சைன் என்எக்ஸ் பை என். அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. யூ டேஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் 2x. v1 வந்து என்ன கிடச்சிச்சு? மைனஸ் காஸ் என் ஸ்கொயர்டு. காஸ் என்எக்ஸ் என்ன கிடச்சிச்சு? மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்டை. ப்ளஸ் யூ டபுள் டேஸ் வந்து 2 கிடைக்கும். ஸோ v2 என்ன கிடச்சிச்சு? மைனஸ் 1/n கியூப் மைனஸ் சைன் nx பை n கியூப் ப்ளஸ் c. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் sin nx by n. இப்போ மைனஸ் வந்து வெளியே வந்துடும். ஸோ ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 2x காஸ் nx by n ஸ்கொயர்ட் மைனஸ் 2 sin nx by n கியூப் ப்ளஸ் c. ஸோ இதுதான் எதுக்குரிய ஆன்சர்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் nx இன்ட்டு dx. இந்த பவரில் எக்ஸ் பவர் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு இந்த மாதிரி வந்து அதெல்லாம் யூன்னு எடுத்துக்கோங்க. இந்த காசு சைன் எல்லாம் வந்துச்சுன்னா இ பவர் எக்ஸ் அதெல்லாம் வந்துச்சுன்னா டிவின்னு எடுத்துக்கோங்க. லாக் வந்தால் வந்து லாக் வந்து யூவை எடுத்துட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் சம் போடவே எதை யூவை எடுத்துக்கிறது எது டிவியை எடுத்துக்கிறதுன்னு சம் பார்த்தோன்னே நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் முடியுது. ஸோ அடுத்த செகண்ட் பார்ட் வந்து ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை செகண்ட் பார்ட்டில் நான் போட்டு விட்றேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.